மக்களே, இந்த மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, ஆண்டவர்களே, சமந்தவர்களே, என்னை போன்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றியிருந்த வணக்கம். அதாவது எங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் வட்டம் டி ஒய்வு கிராமம் ஸ்ரீ குருஷேத்ரா நாடு. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் வட்டம் டி ஒய்வு கிராமம் ஸ்ரீ குருஷேத்ரா நாடு மன்றம். எங்கள் கம்பெனியின் உரிமையாளர் அதே டி ஒய்வு கிராமத்தை சேர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எம்ஆர்கே பழனிசாமி எங்கள் கம்பெனி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பொருள் வட்டம் திருவள்ளூர் கிராமத்தை சேர்ந்து கலைஞர் மாமன் விருது பெற்ற ராசான் கோ வெங்கடேஷ். எங்கள் கம்பெனியின் மற்றொரு ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் கிரிக்கை கிராமத்தை சேர்ந்த கலைஞர்மணி அரசாங்கத்தால் கலைஞர்மணி விருது பெற்ற ஏதோ கதிக்கல் எங்கள் கம்பெனி மற்றொரு ஆசிரியரும் சிறந்த ஆர்வலராக இருக்கக்கூடிய ஐயா விழுப்புரம் மாவட்டம் வெள்ளாப்பட்டி கிராமத்தை சேர்ந்து டி கதிர் எங்கள் கம்பெனி விளக்க சக்கரத்தை இருக்கக்கூடியவர் விழுப்புரம் மாவட்டம் மைக்கல் கிராமத்தை சேர்ந்து முழுசாமி மற்றும் ஏழைய சிறந்த ஆசிரியர்களையும் நடிகர்களையும் போட்டி தென்னாடுகளையும் வடநாடுகளையும் பல வெற்றி நாடுகளில் ஒட்டுமொத்த வெற்றியை அடைந்தோம். அவர்களுக்கு புதிய சேஷமான இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் இந்த அருமையான ஒரு புதிய கிராமத்தில் காட்டுப்பயிர் என்ற கிராமத்தில் அருள்வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அறுவடை வீடு கொண்ட திருமுருகன் அந்த கடமையில் பல நாமத்தை உடைய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய ஐயன் சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த பங்குனி மாதத்தில் உற்சவ திருவிழா நாவல் இருக்கிறது. இந்த நம்ம பூங்காட்டை நிறுத்தி வேறொரு வெளியாக பவனி வருகின்ற திருவிழா செய்த இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் கலையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விழாக்குள்ள விருப்பத்திலேயே இன்றுமே நடத்திருக்கக்கூடிய நாடகம் அருமையான ஒரு நாடகத்தை நடத்திருக்காங்க. நாடகம் பார்த்தீங்கன்னா சொரக்காவுக்கும் பூசணிக்காவுக்கும் கல்யாணம்
கள்ளக்குறிச்சி மாவட்டம் முருங்கப்பட்ட காட்டுப்பையும் இந்த காட்டுப்பயிர் கிராமத்தில் அனுமானித்துக் கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூங்கரகம் எடுத்து தேரோடு வீதியாக பவனி வந்து இந்த திருவிழாவை பெருவிழா செய்து எங்கள் கம்பெனி ஸ்ரீ குருசேத்திரா நாடகம் என்ற கலைக்குழுவாக 2 நாள் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாக்குழுவின் விருப்பத்திற்கு நடத்த இருக்கக்கூடிய நாடகம் என்னவென்றால் அருமையான ஒரு காவிய நாடகத்தை நடத்த சொல்லியிருக்கார்கள். அதாவது காவிரியிலே மிகவும் புகழ்பெற்ற காவியம் ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். அப்படிப்பட்ட இந்த புராணங்களிலே இன்று மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஒரு உட்புறமான ஒரு கலை நிலையை நடத்திருக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அருமையான இந்த என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? இங்க நடந்ததுல சண்டை, அது மிக முக்கியமான சண்டை இங்க கொண்டு வர போறோம். அதனால என்னன்னா சண்டையை நம்ம விரிவுபடுத்தணும். அதாவது அருமையான ஒரு சொல்லி சொல்லிருக்கேன். சண்டை பாரதத்திலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பத்திரவாகிற சண்டை என்னும் அசுரமேதாகும். ஆமா, அந்த பப்பரமான ஒரு சண்டை பப்பரமான சண்டை என்னும் அசுரமேதாகும். இந்த நாடகத்தை நீங்கள் நடத்திருக்கிறோம். இந்த நாடகத்திலே எவ்வித குற்றம் இருந்தாலும் குற்றத்தை எல்லாம் நீக்கி குணத்தை மட்டும் கண்டு இந்த நாடகத்தை விடிய 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 சிறந்த முறையிலே கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்கிறேன்.
பேசுகிறீங்களா? பேசாதீங்க, அமைதி அமைதி அமைதி. பேரன்பு கொண்ட பிறர்களே, அருமை தாய்மார்களே, நாடக கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் கம்பெனி சார்பாக சிறப்பான வணக்கங்கள். சிட்டா கிட்டா உங்களுக்கு சின்னக்கிட்டா அந்த ஜீவனத்தை என் கம்பெனியின் பெயர் பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயில் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயில் வட்டம் டி கொடியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ குருஷேத்ரா மாநிலம். என் கம்பெனி அந்த விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயில் வட்டம் டி கொடியூர் கிராமத்தை சேர்ந்த எம்ஆர்கே பழனிசாமி. என் கம்பெனியின் ஆசிரியர் பாருங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சிறுவத்தூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் ஐயா அவர்கள். இல்ல மீசை கொண்ட குமரா விழுப்புரம் மாவட்டம் அரியாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 6 மணி வாசிக்கக்கூடிய கதிரவேல் ஐயா அவர்கள். ஆசை வளர்க்காதே அதனால் காக்காதே எங்கோ நன்னாடே ஆசை வளர்க்காதே அதனால்
மரணே கேட்டு ஊருக்கு போகல ஒரு வாரமா கூட்டாங்க என்ன போதாத பையன் திடீர்னு வந்து ஒரு எண்ணம் ஒரு எடுத்தாரு அப்படின்னு அவங்க அப்படியே போட முடியாது. நல்லா மாதமா நானும் 25,000 கதை வாங்கி போட்டு இன்னும் 1000 கூட கொடுக்கணும். நீங்க மனசிலே வச்சு நான் கருவத்தை இப்பதான் கடமா எவ்வளவு கொடுத்தாங்க
எங்க போய் எங்க தெரிய எடுத்து எங்க லைட்டை செட் பண்ணி எங்க கேமரா எடுத்து அளவு நடக்கணும் முன்ன வந்து எங்க சோறு போறோம் அதான் எண்ணெய் சம்மாரம் பத்திரப்படம் நடைபெறுவதை Thank you.
மக்கள் 100 பேர்கள் விளையாடி நேரத்திலே நான் குருவாரை என்ன செய்தார் தெரியுமா? பந்தை எடுத்து வீசினார். அந்த பந்தை எடுத்து வாடா என்று உரைத்தார். ஆமா 100 பேர் அந்த பக்கம் நின்றிருந்தார். ஓடினேன். ஓடின உடனே என்னுடைய காக்கா சார்ந்து 100 பேர் அப்படியே மடிந்து விட்டார்கள். பந்தை எடுத்து திரும்பி வரும் நேரத்திலே அந்த காக்காவை பற்றி எழுந்து நின்றார். அப்பொழுதே நினைத்தார் வேவனுக்கு இவ்வளவு உழைவே என்றார். இவன் இருக்கவே கூடாது என்று உரைத்தார். அப்பொழுதே அது மட்டுமல்ல, ஒரு நாள் என்னுடைய மாமானவர் தெரியுமா ஒரு வளாக்கரையை கொண்டு வந்தார். அதை அறுத்து உழைத்தார். உடனே அதை அறுத்து பார்த்தார். அதே 105 கிலோ இருந்தது. தெரியுமா? கௌரவர் 100 பேருக்கு 100 சுவை, பாண்டவருக்கு 5 கிலோ என்று பகிர்ந்து கொடுத்தார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? பாதியாகத்தான் கொடுக்க வேண்டும். 50 கொடுக்க வேண்டும். ஆமா கொடுக்க முடியாது என்றான். கட்டிச்சு புதைச்சு என்ன செய்து நாமரத்திலே நாமக்கடிகளை பறித்து தின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கௌரவர்கள் 100 பேரும் என்னுடைய நம்பியார் எனக்கு நாமக்கடிகளை பறித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நான் நினைத்தால் பறித்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்திருக்கிறார்கள். என்ன செய்ய தெரியுமா? அந்த நாகர்வரத்தை சொல்லி உதட்டே நாமக்கடியும் அந்த 100 பேரும் கீழே இருந்தார்கள். என்ன செய்தான் துரியோதன் தெரியுமா? தேவனை அழைத்து விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஆமை விட்டால் கடித்து இறக்கும்படி செய்தார். ஆனால் அந்த பாம்பு கடித்து கடிக்க என் உணர்வுகளால் முடிக்கேறியது. என்னுடைய மாமா கண்ணபுரம் ஆகியார் நான் இறக்கவில்லை. அது மட்டுமா குளிக்கின்ற நதியிலே குளிக்கின்ற நதியிலே அதே பீமா இருவரும் நோக்கின்றார். பீமா இருவரும் அந்த நதியிலே உண்மையாக குதிக்கின்றார் என்று பார்க்கலாமா? உடனே என்ன செய்தி இருவரும் ஓடினோம். ஓடி தூரம் கடந்த பிறகு இருவரும் அதிலே கூர்வசி நட்டிருக்கின்றார். எனக்கு தெரியாது. ஒதுக்கிக் கொண்டிருந்து பார்க்கின்றான். ஒதுக்க போகின்றார் பீமன். அங்கே போகின்றார். நான் ஓடினேன். ஓடின உடனே நீரின் மீது ஏதாவது மண்ணு நிற்குமா பார்த்தா பண்டுகள் வரி வரியாக இருக்கின்றது. என்னுடைய கண்ணமாத்தாவை சுற்றியால் அந்த பூர்வசி மீது உடனே என்ன செய்தேன்? அதை தாண்டி
விஷத்தையும் கலந்தான் குளிக்கின்ற நிலையிலே அது மட்டுமல்ல அதற்கு மாறிய ஒன்றை அதற்கு மாறிய அந்த அழைத்து முறையிலே எடுத்து சென்று நித்திரை விளையாடு ஆராய்ச்சி படுத்தி ஆராய்ச்சி இடத்திற்கு இடத்திலே 4 மணி தெரியுமா மும்மூலக்கண்ணி என்று சொல்லக்கூடியவர் தான் மும்மூலக்கண்ணி ஆமா மும்மூலக்கண்ணி என்றால் அவளுக்கு 3 ஸ்தலம் அவனை மணக்கக்கூடியவன் பார்த்தால் ஒரு கலம் மறந்து விடுவான் பார்த்த உடனே ஒரு தரம் மறைந்து விட்டது என்ன செய்தால் தெரியுமா என்னை மணக்க வேண்டும் என்று மன்றாடினான் முடியாது எனக்கு என் அண்ணன் தர்மராஜா இருக்கின்றார் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் விடவில்லை மன்றாடினார் உடனே என்னுடைய மும்மூலக்கண்ணி ஒரு தாய் முழுக்க மரத்துக்கு தாய் முருங்க மரத்துக்கு உடனே ஏனென்றால் முழுக்க மரத்துக்கு தாய் எழுத்தார் அவருக்கு திருமணமானார் அதற்காகத்தான் கூட திருமணத்திற்கு கல்யாணம் உடனே ராமாவை மணந்த உடனே அங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை ஒரு நாளைக்கு ஒரு வண்டி சாதம் ஆமா எருவுக்கிறார் அது மட்டுமல்ல அந்த சாதத்தை ஏற்றி செல்வனும் திரும்பி வருவதில்லை அவனையும் சாப்பிடுவது அங்க பத்தாதோடு இருக்கு ஒரே மாதிரி என்ன செய்வார் தெரியுமா அழுது கொண்டிருக்கின்றார் அப்பா எனக்கு இருப்பதா உடனே என்னுடைய தாய் என்ன செய்யறார் அம்மா எனக்கு 5 பிள்ளை இருக்கின்றார்கள் அதே நீ ஒரு வயதை இழக்காரே உழைத்து என்னை எழுப்பி வந்தார்கள் என்ன செய்வது அங்கே சாதத்தை ஏற்றி சென்று அந்த பக்கம் அந்த இடத்திலே அருமணியம் தீசகரையும் கொன்றோம் என்ன செய்தோம் பாஞ்சால தேசம் சென்றோம் பாஞ்சால தேசத்திலே என்ன செய்தார்கள் பாஞ்சாலைக்கு சுயவரம் என்று இருந்தது அங்கே என்னுடைய வெற்றி என்ன செய்தார் தெரியுமா அத்துடன் அந்த வில்லை வளைத்து பாஞ்சாலையை மனமுடித்தார் உடனே என்னுடைய தாயிடத்திலே வளைத்தார்கள்
பக்கத்திலே வந்து அம்மையார் நன்றி உரைத்தார் தெரியுமா? அம்மா, ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்று உரைத்தார். கண்ணி ஒரு கண்ணி வயதானவர் என்னுடைய தாய் அது சரியாக கேட்கிறாரா? ஓ கனி என்று உரைக்கிறார் என்று அப்பா கனி என்றால் ஐநூறு பகுதி உடனே தாய் சொல்லை கட்டாமல் நாங்கள் ஐவரும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஒரு மனைவிக்கு ஒரு அறுவடையில் இறக்க சொல்வது ஒருவருக்கு மனைவியாகும். அப்படியா வாழ்ந்து வந்தோம். ஆனால் என்ன செய்தார்கள்? அதைக்கடி இந்த கருவருக்கும் மாண்டவருக்கும் ஒரு இந்திரபுர சர்க்கார் விட்டார். ஒரு காலாகப்பட்டது இந்திரபுரத்தம். ஆனால் அந்த இந்திரபுரத்தை அந்த இந்திரன் உதவியால் அழைத்து அதில் காலம் வாழ்ந்து வந்தோம். ஒரு நாங்கள் ஒரு யாகம் செய்ய போகின்றோம். அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார். மாளிகை அமைத்திருக்கின்றோம். யாருக்கு வர வேண்டும் என்று அழைத்தார். போனவுடனே என்னுடைய தெரியுமா? முடிவதற்கு நேரம் இருக்கின்றது. சிறிது நேரம் விளையாட்டாக என்னுடைய அண்ணா எதுவும் இல்லை. அதாவது எதை வைத்து விளையாட தேவையில்லை. சற்று நேரம் விளையாடலாம் ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது சரி ஏதாவது ஒரு பொருளை எங்களுடைய நாடு நகரம் உப்புச்சட்டி மதமோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டால் அந்த என் தம்பிமாரை ஆடி இருக்கின்றார். மறுபடியும் என்னுடைய மதுரையை என்னுடைய மனைவி பாஞ்சாலை விட்டு ஆடி இருக்கின்றார். அனைவரையும் தோற்றுவிப்போம். என்ன உரைத்தான் தெரியுமா? அதாவது 13 ஆண்டு காலம் மனம் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாத அதாவது ஓராண்டு அக்கியாத வாதம் என்றார். 12 கழித்து ஓராண்டு காலம் தெரியுமா? 13 ஆண்டு காலம் கழித்து வந்து என்ன செய்தார்? தெரியுமா? அதாவது அவன் குடையை கூந்தலையை தடவி முடிக்கும் வரை தரத்தாலும் தண்ணி அடுத்த வாக்கியம் தண்ணீரை அடிப்பது தண்ணீரை அப்படி 13 அதாவது 13 ஆண்டு வனவாசம் கழித்து அதற்கு யுத்தத்தை எதிர்த்து இன்று சீடர் சிறப்பு துரியோதனை கொடையை முடித்து அவனை அழைத்து அவன் மருத்துவத்தை அழைத்து அஞ்சாவது வேந்தராக சாந்தவென்ற சிம்மாசனத்திலே
ஓ ஆமா அவருக்கு பக்கத்துல ஏற்பாடு செய்கிறோம்.
கோயில் வகப்பெல்லாம் மலையிருந்தோம் மாணவர்கள் ஊருக்கு குழப்பெல்லாம் மலையே போதியிருப்பார். எந்த நாடு? இதுதான் அர்த்தினாபுரம். இந்த அர்த்தினாபுரத்தை நீதியோடும் நெறியோடும் அரசாட்சி செய்து இந்த அர்த்தினாபுரத்தை ஆனால் எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவல் ஒரு பணத்தை
இந்த வழியில ஒரு பிணத்தை தூக்குவாங்க. ஆமா சரி. அந்த பிணத்தை பார்த்த உடனே எனக்கு சின்ன சந்தேகம். சந்தேகமா? ஆமா ஏன்பா இந்த விஷயம்? என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? எடுத்துட்டு போறாங்களே போனோம் ஆமா. அந்த குணத்தை எரிப்பாங்களா புதைப்பாங்களான்றது சந்தேகம். இதுதானே உனக்கு சந்தேகம்? ஏன்பா, யாரோ இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் எப்படி வேதனை கொண்டிருப்பார்கள். சரி, அப்படியே அவர் துக்கத்தை அடக்க முடியாமல் தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த பிணத்தை நீ ஒரு அதே உனக்கு சந்தேகம். சரி தமிழக அமைச்சர் எரிச்சா பிரச்சனை இல்ல அந்த குணத்தை புதைச்சாதான் பிரச்சனை. எரிச்சா பிரச்சனை இல்லை, புதைச்சா பிரச்சனை. பிரச்சனை இல்லை. அதுல ஒரு சந்தேகம். அப்படி என்ன சந்தேகம்? அது என்ன சொல்லுங்க? அப்படி புதைச்சா புதைக்கிற இடத்துல பில்லு முளைக்குமா முளைக்காதான்னு சந்தேகம். எந்த ஒரு பிறந்த பிரிச்சாலும் கண்டிப்பாக பில்லு முளைக்கும். அது முளைக்கலாம் பிரச்சனை இல்ல, முளைச்சாதான் பிரச்சனையா. முளைச்சான்னா பிரச்சனை. அப்படி முளையிற அந்த பிள்ளை மாடு மேயுமா மேயாதான்னு சந்தேகம். அந்த இடத்துல யாருமே மாடு கட்ட மாட்டாங்களே. மாடு மேயெல்லாம் பிரச்சனை இல்ல, மாடு மேய்ஞ்சாதான் பிரச்சனை. அப்படி மேயிற அந்த மாடு மாடு கறக்குமா கறக்காதான்னு சந்தேகம். கரகாது காம்பு கை வைக்காது, காம்பு கிடையாது. கம்பி மாடு கறக்கலாம் பிரச்சனை இல்ல, சந்தேகம் சந்தேகம் பிரச்சனை. ஆமா அப்படி கறந்த அந்த பாலை மாட்டானான்னு சந்தேகம். குடியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, குடிச்சாதான் பிரச்சனை. பாலை குடிச்சாதான் பிரச்சனையே வராது. குடிச்சான்னா பிரச்சனை. பிரச்சனையே வருது. அது வந்து சாந்தத்துல நிறைய வந்து சரி, அவன் உனக்கு பூஜா குடிச்சா பிரச்சனை இல்லைங்க. அப்படி குடிக்கிற அந்த மனுஷன் சாவலாம் மாட்டானான்னு சந்தேகம். அவன் சாவலாம் பிரச்சனை இல்ல, செத்தாதான் பிரச்சனை. செத்தவனா தெரியுமா பிரச்சனை? அவன் இருக்காங்களா கால்ல புத்த பேச மாட்டாரு. சரி சரி, இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டுன்னு வச்சுக்க, வெடி வெடி 2 பேர் மட்டும் ஆட்டா போத்த வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே தெரியும் நீ யாரு? காவலாளிங்க. நான் யாரு? ஐயா உங்க பேரு இருந்தாலும்
தன்னைத்தானே புகழ்வது ஒரு குறிப்பிட்ட சமாதானம் இல்லை. அதனால அடுத்தவங்க எடுத்துட்டு போனாதான் நம்ம பேரு புகழ் கிடைக்கும். உங்க பேரு இருந்தாலும் இந்த நாடு என்ன பேரு? இது தெரியாதா? இது தெரியாம 2 நாள் கூத்தாடுறா. இப்பதான் வந்திருக்கிறேன் நான் மேடைக்கு. இதுதான் காட்டு போயிருது. கீழே கொஞ்சம் கீழே டவுன் பண்ணு. ஆஹா பணமரத்துல பாதி கீரை இருப்பா. கையில் மேல பக்கம் 4 ஏற்க மாட்டேங்குது ஜாட்டி. இது காட்டு பயிர்களுக்கு நமக்கு தெரியும். தெரியும். நம்ம காலையில் பின்னாடி நம்ம போட்டுதான் போட்டோம். என்னன்னா நான் அதை கேட்கல. ஆ. நான் இருக்கக்கூடிய வேகம். ஓ இது தர்மன் என்று சொல்லக்கூடிய நான் ஆளக்கூடிய நாடு. அர்த்தநாபுரம். அர்த்தநாபுரம்னா இப்போ டெல்லின்னு சொல்லுவாங்க. டெல்லி. அதாவது புரியுதா சொன்னா டெல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. டெல்லி. இந்த டெல்லியில தான் இருக்குது அஸ்தினாபுரம், அயோத்தி, பனாரஸ், இப்படி போன்ற நாடுகள் இருக்கிறது டெல்லி தான். இந்த அஸ்தினாபுரம் என்பது அவனுடைய 86 தேசத்திற்கு அவனுடைய 86 தேசம் தேசம் என்ன ஐயா? அங்கம், மங்கம், கலிங்கம், குருகுலம், ராமோச்சரம், விராடம், ஆந்திகரசம், கல்லடம், உச்சரம், குருகாத்திரம், குலசேனம், ஏகரம், ஒட்டியம், ஆக்கியம், கல்லாரம், குருகுலம், அப்புறம், கோசலம், ஏகயம், வேரம், தீர்க்கம், கோலையம், மங்களம், சிங்கம், கெப்பீரம், திராவிடம், நிரந்தரம், தீர்க்கம், கோலையம், மங்களம், சிங்கம், கெப்பீரம், வானசிங்கம், காந்தம், மலையாளம், காந்தோகம், நடாரம், பாட்டியம் என்று சொல்றது அவனை எவன் பார்த்தால் தேசம் என்று சொல்லி சிற்றரசு நாடு. நாம் சொல்லக்கூடிய அர்த்தநாபுரம் அது பேரரசு. நம்ம நாடு பேரரசு நாடு. இந்த சிற்றரசர்கள் அவனை பார்த்தால் தேச மன்னர்களும் நம் நாட்டிற்கு கட்டுப்பட்டு கப்பம் செலுத்தி வாழ வேண்டும். ஆனால் இந்த அஸ்தினாபுரத்தை இதற்கு முன்னதாக 3 வேந்தர்கள் அரசாட்சி செய்து சொன்னா கேட்க மாட்டானா? சரி உன்ன அந்த 3 வேந்தர்கள் சொல்லக்கூடிய திருதராஷ்டிரர், பாண்டு மகாராஜ், விதுரர் என்று சொல்லக்கூடிய 3 பேர். அந்த திருதராஷ்டிரர்னா என்னுடைய பெரிய தந்தை, உங்களுடைய பெரிய தந்தை. பாண்டு மகாராஜன் சொல்லக்கூடிய விதுரர் என்று சொல்லக்கூடியது என்னுடைய சித்தப்பா, சிறிய தந்தை. இந்த திருதராஷ்டிரர், பாண்டு மகாராஜன், விதுரர் இவர்கள் 3 தந்தை எனது பாண்டனார். வேதவியாசர் என்று சொல்லக்கூடிய வேதவியாசர் என்றால் இந்த பாரதக்கரையை ஒப்பனை செய்திருக்கிறார். பாரதக்கரை நம்மோடு அழிந்துவிடக்கூடாது. எதிர்காலத்திலே இந்த கதையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் மனதில் உள்ள கதை
அதை ஓரச்சூழலில் எழுதி வைத்தால் எதிர்காலத்திலே இதை யார் எடுத்து படித்து பயன்பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாடகதை தெரியணும் அப்படின்னு அவர் இந்த கதை எழுதுறதுக்கு யோசனை செய்தார். யாரு? வேதவியாசர். அந்த வேதவியாசர் கதையை சொல்லலாம். ஆமா ஆமா 33 தேவர்களால் தலைவன் தேவேந்திரன் அமரேந்திரன் கேட்கிறார், ஐயா நீங்க சொல்லும் கட்டளை பிரகாரம் எனக்கு எழுத தெரியும். ஆனா நீங்க ஒரு கட்டளை பிறப்பித்து சொல்றீங்க. என்ன சொல்றாரு? நான் கதையை சொல்லிக்கொண்டே போவேன். நீங்கள் அதை கேட்டு எழுதிக்கொண்டே இருக்கணும். நிறுத்திட்டு சொல்ற கதையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு திருப்பி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யாராவது கற்றுக் கொடுக்கணும். ஐயா நீங்க பட்டு கதையை சொல்லிட்டே இருக்கீங்க, நான் எழுதணும் கொஞ்சம் இது காலதாமமா தான் ஆகணும். நீங்க உடனே எழுதணும்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு போனா நாங்க ஏதாவது எழுதுறீங்க பயன்படுத்தி யாரும் யாரும் எழுத வராத காலத்தினால இந்த பாரத கதை எங்க காம மக்களுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிற கவலையோடு இருந்தார்கள். அந்த நேரத்திலே நமக்கு முதற்கடமாய் விநாயகர் ஐயா வேதவியாசரே, நீங்கள் சொல்லக்கூடிய பாரத கதையை நான் எழுதுகிறேன். ஆனால் எந்த ஒரு நிசப்தமாக இருக்கக்கூடிய சத்தம் இருக்கக்கூடாது. ஆனால் நேரில் மலைக்கு செல்வோம். மலைச்சியில் அமர்ந்து நீங்கள் பாரதக்கரையை நான் எழுத்தாளையா எழுதுகிறேன். அப்படி எழுதி கொண்டிருந்த நேரத்தில் சனீஸ்வரன் இருக்கிறானே அவன் அவரவர் அந்த சனிக்கிழமை சனீஸ்வரன் விநாயகர் இன்று உலக பிரச்சனை இந்த சனீஸ்வரன் வந்து நான் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா இந்த உலகத்துக்கே மாபெரும் காவியம் மகாபாரதம். அதை சொல்லக்கூடியவர் வேதவியாசர். அதை எழுதும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறேன் பெருமையா எனக்கு எழுதி இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்ல போறோம், இந்த பாடகர்கள் வாயிலே இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்தால் போதும். நாளை வந்து பாடகரை விநாயகர் சொல்றாரு. உடனே பார்ப்பார் சனீஸ்வரன். அப்படியெல்லாம் நான் என்ன செய்யலாம் சாமி, இன்னொரு நாள் அவகாசம் இருக்கிறீங்க, அதனால என் ஊரிலே இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதிக்கோ. நான் அடையாளமா வச்சிருக்கேன். நீ நாளை வந்து என்ன சொல்லணும், நீங்க எழுதுறது கதை எழுதுறார். அந்த சனீஸ்வரன் வந்து எப்படி முதுகுல விநாயகர் முதுகுல இன்று போய் நாளை வான்னு எழுதிட்டு போனாரோ உடனே அந்த சனியுடைய கூடுதல் விநாயகர் பெருமானுக்கு காட்டுச்சு. எப்படி எழுத்தாடி காலம் கீழே விழுந்து போச்சு. எழுத்தாடி மனமுச்சில இருந்து கீழே வந்தா என்ன ஆகும்? கீழே அடிவாரத்தை விழுந்து போச்சு. இதை அவர் இறங்கி வந்து எழுத்தாடி எடுத்துக்கிட்டு மறுபடியும் மனமுச்சிக்கு போறதுக்குள்ள வேதவியாசர் கதையை எங்க சொல்லி போவாரோ எங்க போவாரு தெரியாது முடியாது. அதனால பார்த்தாரு, இவர் சொல்றதை நான் தவறாம எழுதுறேன் கொடுத்துட்டோம். அதனால விழுந்த எழுத்தாளி விழுந்ததாக இருக்கட்டும், பதிலுக்கு எழுத்தாளி எழுதுன்னு சொல்லி அவர் பாரதியை முடிச்சு எழுதுறாரு. விநாயகர் சிலையை பார்க்கிறான். வலது பக்கமா ஒரு குண்டு மொட்டையை வச்சு கையில வச்சுட்டு இருப்பாரு. அதான் வேதவியாசர் கதை சொல்லும்போது எழுதுவதற்கு எழுத்தாளி தவறு எழுதிவிட்ட காலத்தினால அவருக்கு வலது பக்கம் எழுத்தாளியா பாகத்து கதை எழுதி முடித்தார். ஆமா, அப்புறம் அந்த சனீஸ்வரன் எங்கே போகும்? திரும்ப வந்து மறுபடியும் கேட்கிறாரு, நீ அவர் ஏமாத்துறாரு, நீ என் முதல்ல எழுதிட்டு போன அப்படியே நிக்கிற போறீங்களா என்று இப்படியே சனியை தொடராமலே ஏமாத்து வந்தாரா விநாயகர். அப்பேற்பட்ட பாரத கதை, அப்பேற்பட்ட பாரதம், அந்த பாரத கதைக்கு மூல காரணமா இருந்தவர் வேதவியாசர்.
மச்சகத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மீனவ குலத்திலே பிறந்தவர்கள். அவள் வந்து பரிசல் படகு போட்டது. அப்படி போட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு முனிவராக 12 வருடத்திற்கு ஒரு முறை 12 வருடத்துக்கு ஒரு நட்சத்திரமாக தோன்றும். அந்த நட்சத்திரத்திலே எந்த ஒரு பிள்ளை சேர்ந்தாலும் உலக அதிசயமான ஒரு பிள்ளை பிறப்பார் என்று அவர்களுடைய ஞானத்தினாலே பிறந்து அப்பொழுது மீன் பரிசனம் ஓட்டக்கூடிய மீனவ பெண் மச்சகத்தி என்ற பெண்ணை அவருக்கு பரிசனம் ஏற்றுமாறாக அந்த நேரத்தில் சொல்றாருமா, நான் ஒரு மகா முனிவன். இந்த நேரத்தில் நான் முன்னோடு ஒன்று சேர்த்து ஒரு குழந்தை இந்த நேரத்தில் போய் சேர்க்கப்பட்டது தெரியாமல் சேர்த்திருக்கிறேன். அவருடைய மந்திர உபதேசம் செய்த உடனே அவர் மேல் பரிமள வாசம் வீச ஆரம்பித்தது. பரிமள வீசும் அப்படி போன்ற வாசனை தெரியும். அப்பொழுது வாசனை வீசியது. அதனால் அன்று அவளுக்கு பரிமள காந்தி பிறந்ததுதான் மச்சகாந்தி. அவருடைய தாய் அந்த வேதவியாசர். அந்த வேதவியாசருக்கு பிறந்தவர் தான் திருதராட்சதன், பாண்டு மகாராஜன். அப்பேற்பட்ட